ஹலோ ஒன் ஐ வெல்கம் டு அஜய். ஸோ இந்த நான் பார்க்க போனால் ஷீ ஹல்க் அட்டர்னி அட் லா இந்த சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரியும், எம்சியூ படங்கள் மட்டும் இல்லாமல் வந்துட்டு சீரிஸ் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு எம்சியூ டைம் லைன் கூட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது அதெல்லாம் வந்துட்டு நான் வாட்ச் பண்ணி ரெண்டாவது ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு ஷீ ஹல்கோட சீரிஸ் இது ஆக்சுவலி நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் அவர் வந்துட்டு பிரேக் டவுனும் போடுவாரு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ மொக்க கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவர் நான் ரொம்ப வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் சொன்னது இதெல்லாம் ஒரு குப்பை சீரிஸ், இது வந்துட்டு நல்லாவே இல்லை, ஸ்டோரியில ஃபோக்கஸ்டே பண்ணல அப்படி இப்படின்ட்டுன்னு. நான் சீரிஸ் ஃபுல்லா பார்க்காதனால வந்துட்டு என்ன அப்படி சொல்றாங்க, ஸோ இதுக்காகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த படத்துல இந்த சீரீஸ்ல வந்து டேர்டெவில் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஷீ ஹல்க் இந்த கேரக்டர் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்துட்டு ஜெனிஃபர் வால்டர்ஸ். ஸோ அவங்க ஒரு லாயர். ஸோ லாயர் டேர்டெவில், அதாவது நம்ம மேட் மோடாக் அவர் ஒரு லாயர். ஓகேவா, லாயர் கண்டிப்பா வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமியா பிரின்ஸா இல்லாட்டி ஒரு ஃபுல்ஃபிளா ஒரு ஒரு ஃபைட் சீன்ல இன்வால்வ் ஆவாரா அந்த மாதிரி நினைச்சிட்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஓகேவா, மூணாவது வந்துட்டு இந்த எனக்கு தெரிஞ்சு எம்சியூவோட சீரீஸ் அந்த லைன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சீரீஸோட டூரேஷன் தான் வந்துட்டு குறைவா இருக்கு. விச் இஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட வந்துட்டு டோட்டல் வந்துட்டு 9 எபிசோட். ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட் வந்துட்டு 40 மினிட்ஸ்க்குள்ளார தாங்க இருக்கும். ஓகே, அந்த கிரெடிட்ஸ்லாம் நீங்க நீக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்ல வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வேற இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கூட சாலிட்டா 35 மினிட்ஸ்க்குள்ளார வந்துட்டு இந்த சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ ரவுண்டா நீங்க பிச் வாட்ச் பண்ணா கூட வந்துட்டு ஸோ ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 3 hours 40 minutes வருங்க. ஓகேவா, நானும் ஒரே நாள் தான் பார்த்து முடிச்சேன். ஸோ அது ஒரு தேர்ட் ரீசன் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ ஓகே இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்க பார்த்துணும்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு டைம் கொஞ்சம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். பட் பிகாஸ் வந்துட்டு நிறைய பேர் சொன்ன மாதிரி தான் ஸ்டோரியில அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஓகேவா, ஸோ அடுத்தடுத்து வரேன். ஓகேவா, ஸோ இந்த படத்துல வந்து இந்த ஷாங்ஷி படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்துட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் அப்பேர் ஆவாரு. ஓகேவா, அவர் வந்துட்டு ஸ்மார்ட் ஹல்க் அந்த ப்ரொஃபசர் லுக்ல இல்லாம அவர் வந்துட்டு நார்மல் ஹியூமன் ஃபார்ம்ல இருப்பாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி அந்த மனசை வந்துட்டு இந்த ஃபார்ம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம். அந்த டவுட்டுக்கான பதிலாக இந்த படத்துல இந்த சீரீஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்லாம் வந்துட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் வருவாரு. அதுக்கப்புறம் கடைசி எபிசோட்ல வருவாரு. ஓகேவா, அவரோட பையனா இருக்கிற ஸ்காரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி வருவாரு. அதுவும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்லயே போயிருவாருங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப கம்மி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு அவருக்கு ஸ்கிரீன் டைம் இருந்துச்சு. ஓகேவா, ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு நான் ஒரு ஹல்க் ஃபேனு. ஓகே, ஹல்க் வராரு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் வந்துட்டு ஹல்கோட லுக்கில் எந்த ஒரு குறையும் வைக்கலங்க. ஓகேவா, செம்ம சாலிட்டா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. லிட்டரலி வந்துட்டு நீங்க என் கேம் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்போம். அந்த ப்ரொஃபசர் ஹல்கோட ஃபேஸ்ல அந்த பியர்டோட போஸ் இருக்கும்ல, லைக் லைட்டா தாடி வந்தா அதோட தெரியாது, கொஞ்சம் கிரேஷா இருக்கும்ல, அந்த டீட்டெயில் கூட அவ்வளவு தெளிவா இருக்கும்னு சொல்றேன். ஓகேவா, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஓகே, அந்த விஎஃப்எக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பக்காவா பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஷீ ஹல்கோட லுக்கை பார்க்கறப்போ வந்துட்டு லைக் எப்படி தெரியுமா இருக்கு, அது பொய் தான். ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் சிஜி அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான், அது உண்மை கிடையாது. பட் அது வந்துட்டு நீங்க ஹல்க் ஓகேவா, நம்ம ப்ரொஃபசர் ஹல்கை பார்க்கறதுக்கும் இந்த வருஷன் ஷீ ஹல்கோட அந்த டிசைனை பார்க்கறதுக்கும் வந்துட்டு இது என்ன பார்க்க ஒரு பொம்மை பார்க்குற மாதிரி இருக்கு. லைக் வந்துட்டு ஒரு ஏஐல கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஜெனிஃபருக்கு அந்த கேரக்டருக்கு வந்துட்டு அவங்களால வர ஃபார்ட் வால் பிரேக் பண்ண முடியும். எக்ஸாக்டா சொன்னா நம்ம டெட்பூல் மாதிரி. ஓகேவா, நான் டெட்பூல் ஒரு தீவிரமான ஃபேன். ஓகேவா, இந்த பவரை எனக்கு ஷீ ஹல்க்கு கொடுத்தனால எனக்கு வந்துட்டு அது எடுப்பதில் எனக்கு பிடிக்கல, ஆனஸ்டா சொல்லணும். ஏன்னா அவங்க அடிக்கடி வந்துட்டு டெட்பூல் மாதிரி இப்போ பார்த்தா கேமரா பத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு கடைசி எபிசோட்ல வந்துட்டு அந்த சீரியஸ் விட்ட வெளியாகி லிட்டரலி நம்ம வேர்ல்டுக்கு வந்து எம்சி ஸ்டுடியோக்கு போயிருப்பாங்க. ஓகேவா, சாரி மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு இறங்கியிருப்பாங்க. போயிட்டு ரைட்டர்ஸ் அப்படி கிளியும் கிழிச்சிருப்பாங்க. என்னடா ஃபைனல்ஸ் எழுதுறீங்க, அப்படி ஒழுங்கா கதை எழுதுங்களா, அப்படி அந்த அளவுக்கு போயிருப்பாங்க. ஃபோர்த் வால் வந்துட்டு டீப்பா லிட்டரலி நம்ம வேர்ல்டுக்கு வந்திருப்பாங்க நம்ம ஷீ ஹல்க். ஓகேவா, இது வந்துட்டு டெட்பூல் கூட பண்ணல, இவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு தான் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு, டெட்பூலுக்கு முன்னாடி முதல்ல ஃபோர்த் வால் பிரேக் பண்ணது நம்ம ஷீ ஹல்க் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. பட் இது வந்துட்டு எம்சியூல கிடையாது. படத்துல வந்துட்டு டெட்பூல அந்த மாதிரி
காமிச்சனால அவர் வந்துட்டு அவரோட லைட்டஸை கலைப்பாரு, டைரக்டரை கலைப்பாரு, மார்வல் ஸ்டுடியோவை கலைப்பாரு, யார் வேணாலும் போட்டு அந்த கிளிப்பாரு. உங்களுக்கு தெரியும், தெரியும்ல, கேமரா பார்த்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுதான் ஃபோர்த் வால். அதுதான் அது ஃபன்னா இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு நான் முதல்ல நோட்டீஸ் பண்ணது டெட்பூல் கிட்ட தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எனக்கு மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆஸ் அ டெட்பூல் ஃபேனா அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிறது வந்துட்டு அது டெட்பூலோட உரிமை யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி பாக்குறப்போ வந்துட்டு ஷியால்க்கு அந்த பவர் இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனஸ்டா காமிக் புக்ல வரிசையில பாக்குறப்போ வந்துட்டு டெட்பூலுக்கு முன்னாடி ஷியால்க்கு தான் அந்த பவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல இடத்துல வந்துட்டு கேமரா பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த உச்சக்கு ஒரு படி மேலைக்கு போய், நான் சொன்னல, அந்த மார்வல் ஸ்டுடியோக்கு போயிட்டு அந்த ரைட்டர்ஸே போய் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, கதையை மாத்தி எழுதுங்க. அப்புறம் வந்துட்டு கெவின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு நினைச்சேன் கெவின் ஃபெரி தான் காட்ட போறாங்க, அவர் ஒரு கேமியோ கொடுக்க போறா அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து ஒரு ஏஐ காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி எம்சியூ மட்டும் இல்லாம மார்வல் படங்களே வந்துட்டு கெவின் ஃபெய்கே கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. ஓகேவா, அவர் கிரீன் சிக்னல் கொடுத்தாதான் மற்ற கதைலாம் ஓடும். ஓகேவா, பட் இந்த சீரீஸ்ல வந்துட்டு கெவின் ஃபெய்கே வந்துட்டு ஒரு ஏஐ ட்ரீட் பண்ணிருப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. அது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. கெவின்னு சொன்னோன்னே வந்துட்டு கெவின் ஃபெய்கே அவரோட நேம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ரைட்டா, எனக்கு அப்படிதான் ஞாபகம் வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் சொன்ன 9 எபிசோடு. ஆக்சுவலி இந்த சீரீஸை, இந்த கதைக்கு 9 எபிசோட் தேவையே இல்லை. ஓகேவா, உண்மையிலே ஆனஸ்டா சொல்ல போனா ஒரு ஒரு மார்வல் ஒன் ஷாட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு 40-50 நிமிஷத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்படியே மிஞ்சி சீரீஸ் போய் எடுக்க போறீங்கன்னா ஒரு 6 எபிசோட முடிச்சிருக்கலாம். அரை மணி நேரத்திலே ஒவ்வொரு எபிசோடுக்கும் அரை மணி நேரம் கொடுத்து வச்சு 6 எபிசோட முடிச்சிருக்கலாம். ஏன்னா கதை அவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா, கதை அவ்வளவுதான் இருக்கு, சிம்பிளான கதை. இது ஆக்சுவலி ஒரு ஆரிஜின் ஸ்டோரி. சீரீஸ்னே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டனால இழுக்கிறாங்க. அந்த ஒரு எபிசோட லைக் இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கு. சீரியஸா சொல்ல போனா இந்த டேர் டெவில் எப்போ வருவேன்னு ஆர்வமா காத்திருந்தேன். ஆப்வியஸ்லி கண்டிப்பா வந்துட்டு என்னோட ஆர்வம் என்னன்னா, இந்த எம்சியூ படங்கள்லாம் வந்து எம்சியூ சீரீஸ்லாம் வந்துட்டு 4வது எபிசோட்ல தான் வந்துட்டு அங்க ஒரு செக் பாயிண்ட், அங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. பட் இந்த சீரீஸோட 4வது எபிசோட்ல கண்டிப்பா மொக்கையா தான் இருந்துச்சு. சீரியஸா சொல்லணும்னா 4வது எபிசோடுக்கு மேல வந்துட்டு எதிர்பார்த்தேன். 5வது 6வது எபிசோட்ல நான் எதிர்பார்த்தேன், டேர்டெவில் கூட்டிட்டு வாங்கடா, டேர்டெவில இந்த சீன்ல வருவாரா, அந்த சீன்ல வருவாரான்ட்டு. இல்ல, நான் வெறுத்துட்டேன், கம்ப்ளீட்லி நான் வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கதையை எனக்கு ஃபாலோவே பண்ண பிடிக்கல. இந்த சீரீஸ் ஓகே ஒன்னும் போது போய்கிட்டே இருக்கு, வளவலன்னு சொன்னால வளவலன்னு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7வது எபிசோட்ல வந்துட்டு அவர் வருவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இல்ல, புது ஒரு கேங்கை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல வந்துட்டு மேன்பூலா ஒரு புல் உருவத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அதுக்கப்புறம் இந்த மியூட்டன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஓப்பனா மியூட்டன்ஸ்னு சொல்லல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் கூட. இந்த இன்கிரெடிபிள் ஹல்க்ல வந்துட்டு இந்த எபானிமேஷனா ஒரு கெட்ட ஹல்க் ஒரு ஃபார்ம் வரமாட்டாரு, அவர் பேரு கூட வந்துட்டு பிளாங்ஸ்கியா, எஸ் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவரு கூட சேர்ந்து ஒரு கேங் மாதிரி உருவாக்கி அங்கே ஒரு குரூப் டாக் மாதிரி ஒன்று நடந்துக்கு இருக்கும். அது ஒரு சீன் இல்லை. ஓகேவா, அங்கே வந்துட்டு நம்ம ஷியாலுக்கு வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாம் மனசு விட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஷியாலுக்கு அவங்களுக்கு அந்த ஜெனிஃபருக்கு அவங்களுக்கு ஒரு எசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் ஷியாலுக்கு தான் பிடிக்குது. ஆனா ஜெனிஃபர் என்னோட ஒரிஜினலா நானா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை தான் ஷியாலுக்கு தான் நிறைய பேர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனசு உடஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, நீயாவே இரு, ஜஸ்ட் பி யூ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அந்த சீக்வன்ஸ் சீன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி தோணும்ல. ஓகே, நம்ம வந்துட்டு வேற மாதிரி ஒரு நம்ம செல்ஃபை தாண்டி வேற மாதிரி ஒரு நடிச்சுட்டு இருப்போம். இப்போ ஒர்க் டைம்லயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், வேற மாதிரி நம்மளாவே இருக்க மாட்டோம். ஓகே, பட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. பட் எனிவேஸ் நம்ம இருந்துதான் ஆகணும். அந்த வெர்ஷனை நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் நம்மளா இருக்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா, அது அந்த சீன் அந்த கேரக்டர் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, ஓகேவா, அனுபவப்பட்டிருக்கீங்களோ அந்த கேரக்டர் கூட உங்களால் கனெக்ட் ஆக முடியும். அந்த சீன்ல, அந்த பர்டிகுலர் சீன்ல வந்துட்டு ஜெனிஃபர் கேரக்டர் கூட உங்களால கனெக்ட் ஆக முடியும். அது ரொம்ப பர்சனலா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ எல்லாரும் வந்துட்டு
மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் நீயாவே இரு, நீ வந்துட்டு ஷீயால்கா இப்போ இருக்க வேணா, அவங்க ஷீயால்க் ஃபார்ம்ல இருப்பாங்க, ஷீயால்கா நீ இருக்க வேணா, நீ ஜெனிஃபராகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் நார்மல் பேக் டு நார்மலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மனசு லேசா ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகேவா, அவங்களே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி அது எனக்கு இந்த சீரீஸ்ல கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அப்படி கண்டிப்பா சொல்லுவேன். எஸ், நம்ம வேற மாதிரி ஒரு ஒரு நம்ம செல்ஃபை ப்ரெசென்ட் பண்ணுவோம், அந்த கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கும், பட் அது நம்ம கிடையாது. ஓகே, ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரி நம்ம கேரக்டர் வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். நம்ம அந்த கேரக்டர் தான் நம்ம அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்கும் தவிர்த்து நம்மளா இருக்கிறப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அதுக்குன்னு நம்மளாவே இருக்காம இருக்க முடியுமா? நம்மளாவே இருக்கணும். யாருக்கு பிடிக்குதோ அவங்க இருக்க போறாங்க. ஓகேவா, இல்லாட்டி போக போறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி விஷயத்துல மனசுல போட்டு அடைக்காம இந்த மாதிரி செட் ஆஃப் குரூப் கூட நம்ம வந்துட்டு ஓப்பனா மனசு விட்டு பேசிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை தீருதோ இல்லையோ நம்ம மனசு அந்த அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை விட்டு வெளியேறும், ஒரு தெளிவு கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மொத்த எபிசோட்லயே அந்த எபிசோட் மட்டும் பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது, ரொம்ப எதிர்பார்க்காம ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு 8வது எபிசோட் இருந்துச்சு. நம்ம டேர்டெவில் மேட் மோடாக்கோட என்ட்ரி. ஓகேவா, நான் வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு தூக்கம் தள்ளிடுச்சு. நான் நைட்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், தூக்கம் தள்ளிடுச்சு. பார்த்துட்டு இருந்தேன் இந்த சீன் 8வது எபிசோட் நம்ம மேட் மோடாக்கு வரப்போ நான் எதிர்பார்க்கல. பார்த்துட்டு இருந்தேன், எவன்டா வரப்போற, எப்படா சீரிஸ் முடியும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு நம்ம மேட் மோடாவோட என்ட்ரி. ஏஞ்சி கத்திட்டேன் லிட்டரலி, தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலி நான் காத்துட்டு இருந்தேன், வெறுப்பாயிட்டேன் உண்மையிலேயே சொல்ல போனா. ஓகேவா, இழுக்கிறாங்க எங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, 8வது எபிசோட்ல கொடுத்து வச்சிருக்காங்க டேர்டெவில. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்தாரு. அப்புறம் அவரு ஆப்வியஸ்லி அவரு இன்டெலிஜென்ட் லாயர். ஓகேவா, எப்படி போட்டு வாங்கி அவரோட டேலண்ட் தான் காமிச்சு அங்கேயும் வந்து மோப்ப சக்தியை காமிச்சு வந்துட்டு இந்த ஒரு கேஸை ஜெயிச்சிருவாரு. ஓகேவா, அங்க வந்துட்டு நம்ம ஜெனிஃபருக்கும் மேட் மோனாக்கா தான் வந்துட்டு லைக் வந்துட்டு போட்டி மாதிரி அந்த அந்த கேஸ்க்கு. ஓகேவா, ஸோ கடைசியில் நம்ம மேட் மோனாக்கா தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேட் மோனாக்கும் ஜெனிஃபருக்கும் லவ் ட்ராக் வர மாதிரி ஒரு அந்த மாதிரி கதை வச்சிருப்பாங்க. அதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. அது காமிக்ல உண்மையா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் வந்து 2 பேரும் சேர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அதை பத்தி நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகேவா, பட் வந்து கொஞ்ச நேரம் தான் டேர்டெவில் வருவார். அந்த ஒரு எபிசோட்ல மட்டும் தான் டேர்டெவில் வருவார். ஓகேவா, வருவார் அந்த கோச் ஆஸ் அ லாயரா வருவாரு. நைட்ல வந்து அப்படியே நம்ம டேர்டெவில் அவரோட ஐகானிக் எல்லோ சூட்ல வருவாரு. ஓகேவா, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு காமிக் புக்ல அதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஐகானிக் சூட்னு நினைக்கிறேன். ஓகேவா, எல்லோ அண்ட் ரெட்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு சூட்ல வருவாரு. நைட்ல பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. அதே சூட்ல வந்து அவர் மார்னிங்ல வருவாரு. அந்த லுக் எனக்கு மார்னிங்ல பாக்குறப்போ அந்த சூட் கலர்ஸ்க்கும் பாக்குறது எனக்கு நல்லா இல்லைங்க, உண்மையிலே நல்லா இல்லை. பட் நைட்ல பாக்குறதுக்கு மனசை அவரோட அந்த வெப்பன்லாம் எடுத்துக்கிற அந்த குச்சிமா இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஐகானிக் போஸ்ட் எல்லாம் கொடுத்து சண்டை கொஞ்சம் வச்சிருந்தாங்க, அவ்வளவுதாங்க. ஓகேவா, மற்றபடி நல்லா இருந்துச்சு. அவர் வந்த போர்ஷன் வந்துட்டு அசிங்கப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதையோட கூட்டு வந்து வச்சு காமிச்சிருச்சிருந்தாங்க. அப்படிதான் எனக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டேர்டெவில் எனக்கு பேசிக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் மேட் மோடாக்கா இருக்காரு, அவர் லாயர். ரெண்டாவது டேர்டெவில் அவருக்கு கண்ணோட தான் தெரியாது, ஆனா கண்ணை தவிர்த்து அவருக்கு எல்லா சென்ஸும் வந்துட்டு அதிகமான ஒரு சென்சிட்டிவ்ல இருக்கும். லைக் வந்துட்டு அதிகமான லெவல்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவரோட மூங்குன்னு பார்த்தே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அளவுக்கு மேல ஒரு பர்சன் அவங்களோட பாடி ஸ்மெல்ல வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாரு யாரு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம்ல ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்னா அவங்க அந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஹார்ட் பீட். ஓகேவா, அவங்க ஹார்ட் பீட்டை வச்சு இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அக்யூரேட்டா சொல்லிடுவாருங்க. அந்த அளவுக்கு அவரோட பவர் இருக்கும். ஓகேவா, மனசை நல்லா பார்க்க முடியாது, பட் அந்த ரேடார் சென்ஸ் இருக்குல்ல, அது 24/2 வந்துட்டு ஓடிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவர்ஸ். ஓகேவா, ஸோ அது கொஞ்சம் காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் மேக் லிஃப்ட் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அந்த சீனு அது உண்மையிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. உண்மையிலே இப்படி என்னையா பண்ற அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. உண்மையிலே டேர்டெவில் வந்துட்டு நான் சீரீஸ்ல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நோவே ஹோம்ல பார்த்தோம். பட் என்னடா இங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிதான் கேட்கற மாதிரி உண்மையிலே. ஓகேவா, ஸோ ஒன்னும் அந்த பார்ன் அகைன் அந்த சீரீஸ் ஒன்று பார்க்கல. அதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சம்பவம் செஞ்சுட்டு இருக்கா அப்புறம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இவ்வளவு பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லைங்க இந்த சீரீஸ்ல. ஓகேவா, ஆனா எவ்வளவு பேசுனதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கு மேல போயிருக்கும். நான் குறவா தான் பேசணும்னு நினைச்சேன், பட் விட்டு டேர்டெவில் பத்தி நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இவ்வளவு பேசுற அளவுக்கு இந்த சீரீஸ்ல ஒன்றும் இல்லை. இந்த சீரீஸை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்துட்டா போதும். ஃபர்ஸ்ட் எபிசோடும் கடைசி எபிசோடும் பார்த்துட்டாலே இங்க போதுங்க. ஓகேவா, மற்ற நீங்க உட்காந்து இந்த 9 எபிசோடும் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா வந்துட்டு எங்கேயுமே கனெக்ட் ஆகல, அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இன்கிரெடிபிள் ஹல்கோட ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா,
அதுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி கதை வந்துட்டு நகர்ல, லைக் லிட்டரலி அவங்கள சுற்றி தான் இருக்கு. ஓகேவா? மற்றபடி உங்களால எமோஷனலா அந்த நான் சொன்ன ஒரு சீன்ல மட்டும் தான் கனெக்ட் ஆக முடியும் தவிர்த்து வேற எந்த எபிசோட்ஸ்ல என்னால எந்த ஒரு சீன்ல என்ன கனெக்ட் பண்ணிக்க முடியல எமோஷனலி. இந்த சீரீஸ்ல ஆப்வியஸ்லி ஃபைட்டும் கிடையாது. ஒரே ஒரு ஃபைட் ஹல்க் வெர்சஸ் ஷீ ஹல்க்னு ஒன்று இருந்துச்சு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அதையும் உருப்படியாக காமிக்கல, நல்லாவும் இல்லை. அவர் அந்த ஷீ ஹல்கோட லுக்கு வந்துட்டு பட்ஜெட் காரணமா வந்துட்டு ஒரு மாதிரி ஏஐல கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்க்கறதுக்கு இந்த ஐ கான்டாக்ட்லாம் பண்றப்போ, இந்த அவங்க கேமரா பார்த்து பேசுறப்போ, அதாவது ஷியாலுக்கு கேமரா பார்த்து பேசுறப்போ அந்த ஐ கான்டாக்ட் கரெக்டா இல்ல. கண்ணு வந்துட்டு லைக் கேமரா பாக்குற மாதிரி இல்ல. ஓகேவா? லைக் ஏஐல கிரியேட் பண்ணா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காவே இல்ல. ஓகேவா? புரியுது இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீரீஸ், பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க முடியும். பட் வந்துட்டு மேக்கப் லைக் ப்ராக்டிக்கலா மேக்கப் பண்ணியாச்சும் கொண்டு வந்தா ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும். பட் சிஜில பண்றான்னு சொல்லிட்டு ஹல்க் அளவுக்கு இல்லை. ஓகேவா? ஹல்க் ப்ரொஃபசர் ஹல்க் அளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸோ சிஜிஓ வந்துட்டு ஷீ ஹல்க்கு கம்ப்ளீட்டா கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனா ஐ எம் ரியலி நாட் சாட்டிஸ்ஃபைட் ஷீ ஹல்கோட லுக்கை பார்க்கறதுக்கு. பட் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்துருங்க. லைக் வந்துட்டு 2 பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற மாதிரி, லைக் வந்துட்டு ஷியாலுக்கு ஜெனிஃபர் 2 கேரக்டரும் நடிக்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் உங்களுக்கு தேவைன்னு பட்டா மட்டும் செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எபிசோடும் கடைசி 9வது எபிசோடும் வந்துட்டு பார்த்து இந்த சீரீஸ் அப்படியே முடிச்சுட்டு வேற படத்துக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு போயிருங்க. ஓகேவா? என்னோட சஜஷன் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கதைகள் கிடையாது இந்த சீரீஸ்ல. ஓகேவா? ஸோ உங்க விருப்பம், பார்க்க போனீங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அடுத்தடுத்த முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த சீரீஸ் படங்கள்லாம் பார்க்கணும் எம்சியூ வரிசையில். ஸோ பார்த்துட்டு ஒன்று ரிவ்யூன்றது போட பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி எத்தனை பேர் எம்சியூ படங்கள்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க பிஃபோர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே? என்னோட கோல் வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோக்குள்ள எல்லாம் படமும் பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ முடிதான் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலி டேக் கேர். பாய்.